அவரை எப்படி அணுகிறதுன்னு தெரியாம அவருக்கு வெளியே இருக்க மரியாதையை குறைப்பதற்காக அவருடைய ஆடை எல்லாத்தையும் நீக்கி அவரை அம்மனமாக்குவாங்க. அப்ப அவரை எதுக்கு உட்காந்து சொல்லுவாரு, காவல்துறைக்கு எதுக்கு உட்காந்து சொல்லுவாரு, என்ன உங்களுக்கு அசிங்கப்படுத்தணும்னா என்னோட ஆடையெல்லாம் நீக்கி என்னை அம்மனப்படுத்தி உங்களுக்கு முன்னாடி தரையில அப்படி உட்கார வைக்கிறதுனால நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய சிந்தனையை தவிர என்னுடைய உளவியல் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனத்துடன் முழு அம்மனத்துடன் இப்படி நல்லா சாஞ்சு கால் மேல கால் போட்டு உட்காருவாரு. இப்படிதான் அந்த படம் தொடங்கும். இந்த கருத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெண்களுக்கும் இது பொருந்தும். ஒரு பெண்ணுடைய அம்மனமும் அந்தரங்கமும் அவளுடைய விருப்பம் இல்லாமல் ஒருத்தனால் அல்லது ஒருத்தியால் பதிவு செய்யப்பட்டு பொதுவெளியிலோ இதை எங்கேயோ மிரட்டதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா அது நமக்கு அவமானம் இல்லை, அது ஒரு உளவியல் சிக்கல் மட்டும்தான். நான் சொல்றது சிரமம் தான். இப்ப நம்ம ஜெனரேஷன், ஏன் ஜெனரேஷன், ஈவன் எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட சிரமம் தான். ஏன்னா உளவியலாவே சின்னதுல இருந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்னா, மான் தெரியுதா மூடிக்கணும், கிளீவேஜ் தெரியுதா மூடிக்கணும், இடுப்பு தெரியுதா மூடிக்கணும். இது உளவியல். சின்னதுல இருந்து வீட்டுல இருந்து வளரும் பொழுதே அம்மா நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க, ட்ரெஸ் சரி பண்ண, ட்ரெஸ் சரி பண்ண. அந்த ட்ரெஸ் சரி பண்ண அப்படிங்கிற உளவியல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 2 ஜெனரேஷன்ல விடுபட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா முயற்சி பண்ணலாம். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த செய்திய நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கிட்ட உன்னுடைய உடல் வெறும் சதைதான், அது காம பொருள், ஆணுக்கான காம பொருள் அல்ல. அது எங்கோ ஒரு இடத்துல அவனுக்கு கண்ணில் படுதுன்னா அவன் உடனே காமனிச்சை கொள்கிறான் என்றால் அவனது சிந்தனையில் தான் பிழை இருக்கிறது. உன்னோட உடல் மொழியிலேயோ இல்ல உன்னோட நடை உடை பாவனையிலேயோ உன்னுடைய ஆடையிலேயோ எந்த சிக்கலும் இல்லை. இது அம்மனம் அந்தரங்கம் வரை செல்லும். என்னுடைய விருப்பம் இல்லாமல் இது என்னைக்கு இந்த மாதிரி செய்திகள் வெளியிடப்பட்டாலும் கூடி குறுக வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல தாயே அப்படின்னு சொல்லுங்க. அதே போல் ஆண் பிள்ளைகளிடம் ஒரு பெண் பிள்ளை என்பது வெறும் தசை இல்ல, காமம் அப்படிங்கிறது மூளையிலிருந்து வரணும். காதல் கொண்டு காமம் வருவது மட்டுமே காமம். பெண்ணோட ஒரு பிள்ளையோட ட்ரெஸ் விலகி இருந்தாலோ பஸ்ல இடுப்பு தெரிஞ்சாலோ அது காமம் இல்ல, அது காமம் கிடையாதுப்பா. நீ அம்மா எப்படி பாக்குறியோ, அக்காவை எப்படி பாக்குறியோ, தங்கச்சி எப்படி பாக்குறியோ, அது போலதான்ப்பா நீ ரோட்ல இருக்க பிள்ளையும் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அந்தரங்கம், அம்மனம், உடல் தெரிவது, உடல் மொழி, உடல் அலங்காரம், இவை எல்லாம் உளவியல் குழுதான் இருக்கு. ஸ்ரீதர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நான் முன்னாடியே அதை முடிவு பண்ணி வச்சிருந்தேன், ஆனா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இதை மட்டும் நான் பேசுறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.